அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேசும் திரு மாணிக்கம் தாகூர், திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்புக்கு செய்தி சொல்லப்பட்டதாக திமுக தரப்பிலிருந்து செய்தி நேற்று வெளியானது. இந்த நிலையில் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கலந்து கொண்ட கூட்டத்தில், மாவட்ட தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுக காங்கிரஸ் நேசக்குரல் உடன்பாட்டிலும் வெளிப்படுமா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அரவிந்தன், யார் கை ஓங்கி இருப்பதாக நினைக்கிறீர்கள்? இப்போ அவ்வளோ கரெக்ட் சொல்ல மட்டும் உறுதி. ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஷோ டவுன் தயாராகிட்ட மாதிரி தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் அப்படி இழுத்து பறிச்சு இருந்தது இல்லையா, அதெல்லாம் இல்லாம நிச்சயமா சரி வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு தோணுது. இப்ப நடவடிக்கை எடுத்தாதான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும் போது திமுக இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது தெளிவா தெரியுது. அதே மாதிரி அதுக்கப்புறமாவும் மாணிக் தாக்கூர் அதே மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா, அது நீங்க மிரட்டுறதுக்கு நாங்க பண்ணி மாட்டேன்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த நிலைமையில அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணின்றது பேச்சுவார்த்தைன்றது ஒரு ரொம்ப தள்ளி நிற்கிற ஒரு விஷயமாவும், எப்ப அவங்க முறிவாங்கன்ற ஒரு அறிவிப்பு எப்போ வருமோன்ற மாதிரியாவும் தோணுது. முதல்ல இன்னைக்கு கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, அதாவது காங்கிரஸ், அதாவது நம்ம தேர்தல் கணக்குகள், வாக்கு கணக்குகள், காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், திமுக இருக்கக்கூடிய ஸ்டேக், காங்கிரஸோட ஸ்டேக் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இந்த கூட்டணி முறிஞ்சு காங்கிரஸ் வெளியே போகுதுன்னா இழப்பு காங்கிரஸுக்கு அதிகமா திமுக அதிகமானு பார்த்தா திமுக அதிகம். ஏன்னா மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மாநில தேர்தலாக இருக்கிறதுனால திமுக அதிகம். அந்த வகையில இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, இந்த நெருக்கடி திமுகவுக்கான கூடுதல் நெருக்கடின்னு நான் சொல்லுவேன். இல்ல, யார் கை ஓங்கி இருக்குன்னா, திமுக தரப்புல நேற்று திரு பிரவீன் சக்கரவர்த்தி, திரு மாணிக்கம் தாகூர் இரண்டு பேர் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலும் அப்படின்னு செய்தி வெளியாகுது. அந்த அடிப்படையில் திரு கே சி வேணுகோபால் டெல்லியிலிருந்து வந்த பிறகு மாவட்ட தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. கூட்டணி அரசுங்கிறது கட்சியின் நிலைப்பாடு அல்ல, தனிநபர் நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. வகுப்புவாத சக்திகளை திமுகவோடு சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக திமுக அழைக்கும் என்று காத்திருக்கிறோம் அப்படின்னு கே சி வேணுகோபால் பேசுறார். இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் சொல்றேன் எச்சரிக்கை. அதற்கப்புறம் இன்று மாலை சற்று முன்பாக நடந்த இந்த நிகழ்வுகள் இரண்டையும் வைத்து பார்க்கிற போது திமுக காங்கிரஸ் இடையே யார் கை ஓங்கியிருப்பதாக நினைக்கிறீர்கள்னு கேட்கிறேன். ஆமா, இப்போதைக்கு அதாவது இந்த நிமிஷத்துல திமுக அதை சொல்றதுனால இதன் பிறகு மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் பேசாம இருப்பாங்களா, பேசாம இருக்காங்களா? அப்புறம் அங்க ஏற்கனவே வெளிப்பட்ட குரல்கள், அதுல வெளிப்பட்ட எதிர்ப்புணர்ச்சி, கொஞ்சம் சொல்ல போனாக்க ரொம்ப ஒரு கசப்புணர்ச்சி, இது குறையுமா? அது ஒரு தரப்பினர், ஒரு தலைவர்கள் கிட்ட வெளிப்பட்டாலுமே அது தொண்டர்கள் மத்தியிலையும் இரண்டாம் மட்ட தலைவர் மத்தியிலும் இருக்கிறதா அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு பகிரங்கமா பேசினா அது காங்கிரஸோட தலைமைக்கு அனுமதி இல்லாம, தலைமைக்கு தெரியாம பேச முடியாது. இப்போ இவ்வளவு இருக்கும்போது இன்னைக்கு திமுக ஒரு ஃபர்ம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆனால் காங்கிரஸ் இதுக்கு பணி இப்போ பகிரங்கமா சொல்லிருக்காங்க, நம்ம வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. செல்வ பிரதிநிதி கூட சொல்றாரு, பேச முடியும்ன்றதுனாலே பேசிடுறதெல்லாம் ஜனநாயகம் கிடையாது, பார்த்து பேசணும்னு சொல்றாரு. இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதற்கு பிறகும் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் பேசாம இருப்பாங்களா, தொண்டர்கள் அமைதியா இருப்பாங்களா, இரண்டாம் மட்ட தலைவர் அமைதியா இருப்பாங்களான்றதை பொறுத்துதான் யாரோட கை ஓங்கி இருக்குன்றது நம்ம தெளிவா சொல்ல முடியும். இந்த நிமிஷத்துல திமுகவுடைய தெளிவான அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் மேலே நடவடிக்கை எடுத்தாதான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அவங்களோட உறுதியை காட்டுது. அந்த அளவுல அவங்க அந்த கூட்டணி விஷயத்துல ஒரு சற்றே கை வாங்கி இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு.
அது இல்ல, தற்காலிகமாக மாணிக்கம் தாகூர் போன்றவர்களோ பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களோ பேசுவதையே தனிநபர் கருத்து, அது காங்கிரசின் கருத்து அல்ல, அது நிர்வாகிகளின் கருத்து அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தானே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆமா ஆமா அவங்க நிறைவேற்றுறாங்க. சரி, ஆனா காங்கிரஸ்ல நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம், பலவிதமான குரல்கள் வந்து ஒரே சமயத்தை ஒலிக்கும். அப்புறமா அதை வந்து வேறு மாதிரி அதை வந்து எல்லாருமே சேர்ந்து அதை பூத்தி கொழுகுவாங்க. காங்கிரஸ்ல அதிகமா பார்த்திருக்கோம், எல்லா கட்சியிலும் இருக்கு, காங்கிரஸ் அதிகமா பார்த்திருக்கோம். இது வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை விடுத்த உடனடியா இப்படி ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்காங்க, அபிஷியலா எடுத்திருக்காங்க. பட் அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நகர்வு இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்புறமா இது வரைக்கும் வெளிப்பட்ட கசப்புணர்வுகளுடைய விளைவு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே திரு செந்தில், இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சி தரப்புல தீர்மானம் நிறைவேற்றி திமுகவோடு கூட்டணியில இணக்கமா போறது அப்படின்ற மாதிரியான ஒரு சமிகை வெளிப்பட்டாலும் கூட ஏற்கனவே வெளிப்படுத்தின கசப்புகள் போகுமா, அங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கான ஒரு ஜெல் இருக்குமாங்கிறதான் பிரதானமான கேள்விகள். அதுக்கு வாய்ப்பு இருக்குமா இனிமே? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு சார். திமுக காங்கிரஸ் வந்து ஒரு லாங் பார்ட்னர். இடையில 2014 மட்டும்தான் அவங்க ஒன்றா இல்லை. அதுக்கப்புறமும் சரி, முன்னாடி சரி, ஒரு நீண்ட கால பார்ட்னர்ஸ் தான் ரெண்டு பேரும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக அணியில் யாருக்குமே ஓட்டக்கூடாது, எதுவுமே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. இப்போ தானே சேர்ந்தார் டிடிவியும் அதிமுகவும். பாஜக இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வந்து சொல்லிச்சு, எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி கிடையாது, இப்போ சேர்ந்துருக்காங்களே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? பங்காளிகள் இங்கேயாவது யாரு அதிமுகவும் பாஜகவும் பங்காளியா? டிடிவியும் நான் பாஜகவே சொல்றேன். நீங்க என்ன சொன்னாரு இவர் வந்து, நாங்க வந்து அண்ணாமலையை மாற்றினால்தான் பாஜகவோடு கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி செக் வைத்தார் என்று எல்லாத்திலையும் செய்தி வந்துச்சு. அதே மாதிரி அண்ணாமலை மாற்றப்பட்டார். நீங்க இங்க குறைந்தபட்சம் என்னதான் சொல்லியிருக்காங்க, கூட்டணி தொடர்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு போன்றவற்றை யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என்றதுதான் கண்டிஷன். இதுக்கே ஒரு கூட்டணியில் சலசலப்பு வந்துடும்னா அங்க ஒரு மாநில தலைவரை தூக்கி மாத்திட்டாங்களே, அப்ப அங்க எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ அதனால இது இல்லை. இப்போ சகோதரர் அரவிந்தன் பேசுகின்ற பொழுது கூட இல்லை, இன்னும் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்ல. இனிமேலும் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாகூரோ பேசாம இருப்பாங்க சொன்னார். நான் இதே நேர்பட பேச அரங்கில் எனக்கு சரியான நினைவு தான், 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா அந்த மாதிரியான பிரச்சனை வந்தபோது சொன்னேன். நீடிக்காதுன்னு சொல்றாங்களே என்று கேட்டபோது அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் அன்னைக்கும் பேசுவாங்க, தேர்தல் முடிவுகள் வரும் தெரியுமா, அன்னைக்கும் கொஞ்சம் பேர் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது 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 ஒரு விதமான மனநிலை. இல்லை இந்த கூட்டணி உடஞ்சிடும் பேசுறது அப்படின்னு சொன்னேன். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதை 2 விதமாக புரிஞ்சுங்க. மாநிலங்களவையில் இன்றைக்கி காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணியுடைய பலம் தேவை. வெறும் சட்டமன்ற தேர்தலில் இதை பார்க்குறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த அணி எத்தனை இடங்களை பெறுகிறதோ அதை பொறுத்தா மாநிலங்களவையில் காங்கிரஸுக்கான பலம் உறுதி செய்யப்படும். நாடாளுமன்ற மக்களவையில் ஏற்கனவே இந்தியா கூட்டணி எவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து பாஜகவிற்கு டஃப் ஃபைட்டை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அலையன்ஸா எல்லோரும் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது தெரியும். பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கி வைப்பதற்கு ஸ்டாலின் அழைக்கப்பட்டதில் தொடங்கி பீகார் தேர்தலுக்கு இங்கிருந்து ஸ்டாலின் பீகாருக்கு அழைக்கப்பட்டது. நீங்க ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றது புரிந்து கொள்ளக்கூடியது. ஒரு தேசிய தலைவர், தேசிய கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இன்னொரு மாநில பிரச்சாரத்துக்கு போறது இருக்கு பாருங்க, பீகாருக்கு போனார். அப்போ ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படிங்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி பிரவீன் சக்கரவர்த்தியும் இவர் மாணிக்கம் தாகூரும் எழுப்பியது இருக்கு இல்லையா, அது உரிமை குரலாக மட்டும் இருந்தால் பிரச்சனை வந்திருக்கவே செய்யாது. இன்னைக்கு கட்சியை ஏன் இவ்வளவு கோபப்படுது, கேசி வேணுகோபால் நீங்க ஒன்று சொல்லியிருக்காரு, அது ஒரு சிலருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சியின் கருத்தே அல்லேன்ட்டாரு. நீங்க அது கட்சியின் கருத்தா இருந்தா இந்த டோன் எங்க போய் நின்றுச்சுன்னு பாருங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்கு நாங்கள் பழி சுமந்தோம்னாரு. இதுக்கும் கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்துக்கும் என்ன பங்கு இருக்கு? 5000 ரூபாய் போட்ட அன்னைக்கு திமுக ஒட்டுமொத்தமாக அதை உற்சாகமாக கொண்டாடி மக்கள் வந்து அதை கொண்டாடுறாங்கன்னு அவங்க ஒரு மனநிலையில் இருக்கும்போது, பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு முற்றிலும் இன்னொரு பக்கம் போய் 5000 ரூபாயால் ஓட்டு வந்துடும் நினைப்பது மூட நம்பிக்கைன்னாரு. இதுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கிருக்கும் இதற்கும் கூட்டணியில் கூடுதல் இடங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாடு தான் அதிக கடன் வாங்கிய மாநிலம் என்று சொல்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கும் கூடுதல் இடங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ உங்களுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் இடங்கள் என்பது அல்ல. அதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட ஏதோ நோக்கங்கள் இருக்கிறது, நீங்கள் வேறு யாருக்காகவோ வேலை செய்கிறீர்களோ என்ற எண்ணமும் சந்தேகமும் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு கூட எழுந்திருக்கலாம். அப்ப அப்பவே கண்டிச்சிருக்கணும். அதுதான் இங்க பிரச்சனை. திமுக வந்து உச்சபட்சமா போய் நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் மாணிக்கம் தாகூர் மீதும் நடவடிக்கை எடுத்தா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாங்கன்னு கடைசியா ஒரு எச்சரிக்கை விடுத்த பிறகு வேக வேகமாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுதில்லை. நீங்க சொன்ன மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போதே கண்டிக்கப்பட்டிருக்கணும், மாணிக்கம் தாகூர் பேசும்போதே கண்டிக்கப்பட்டிருக்கணும், நிறுத்தப்பட்டிருக்கும். நடக்கலையே. காங்கிரஸுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். இது இங்க மட்டும் இல்லை,
அண்டை மாநிலமான கேரளாவில் சசி தரூர் சொந்த கட்சிக்கு எதிராக என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. வட மாநிலங்களில் பல சீனியர் லீடர்ஸ் காங்கிரஸுக்கு எதிராக எவ்வளவு கருத்துக்களை சொல்றாங்க. எல்லார் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா சார்? நீங்க ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தி நான் தலைமை பொறுப்பை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார்ல, ரிசைன் பண்ணிட்டு, அதுக்கு என்ன காரணம்? அடுத்த கட்ட தலைவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதான் காரணம் அவரே சொன்னார். ஸோ காங்கிரஸில் இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயகமாக பலமாக அது பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. இல்ல ராகுலுக்கு தெரியாம பேசுறாங்களா? இல்ல சார், ரெண்டு பேரும் இல்ல நீங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அல்லது உட்கட்சி ஜனநாயகத்தை மிஸ்யூஸ் பண்றாங்கிற ராகுல் காந்தியினுடைய ஒப்புதலோடு அல்லது அவருடைய சமீட்சையோடு அப்படி பேசுகிறார்கள் நான் எடுத்துக்கல. காங்கிரஸ் கட்சிக்குள் இயல்பாகவே ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயகத்தை இவங்க என்ன செய்யறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. தவிர அப்படி இல்லைன்னா சார், நீங்க இதை இன்னொரு கோணம் இந்த பக்கத்துலேருந்தே பாக்குறீங்க. இந்த பக்கத்துக்கு வரேன். நீங்க அமைச்சர் ராஜகண்ணப்பன் சில எதிர்வினைகளை ஆற்றினார். அது வினை அல்ல, எதிர்வினை தான். ஆனால் நேற்று முன்தினம் இன்னொரு செய்தி வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ராஜகண்ணப்பனை அழைத்து திமுக தலைமை கண்டித்தது அப்படிங்கிற செய்தியும் ஊடகங்களில் வெளியானது உங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கு கிடைத்த தகவல்கள், ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு அழைத்து எச்சரிக்கை கொடுத்த பிறகு திமுக காங்கிரஸ்க்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்லி அனுப்பியது எனக்கு கிடைச்ச தகவல். நாங்க எங்க கேடர்ஸ்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். எங்க கேடர்ஸ் எங்களுடைய குரலுக்கு செவி கொடுப்பார்கள். அவங்க இனிமே பேச மாட்டாங்க. உங்களுடைய தோழர்கள், உங்கள் கட்சி நிர்வாகிகள் அதுபோல் செய்வதற்கு தயாரா? நாங்க எங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம், உங்களால் அது முடியுமா என்பதுதான் அங்கே சொல்லி அனுப்பப்பட்ட செய்தி தகவல். அதன் பிறகுதான் இன்றைக்கு கேசி வேணுகோபால் வந்திருக்கிறார். மாவட்ட தலைவர்களை அழைத்து இன்றைக்கு ஒரு தீர்மானமாகவே அதை போட்டு நான் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற இடத்திற்கு இது நகர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னா. அப்புறம் ரொம்ப முக்கியமான சொன்னாரு, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஒன்றுபட்டு பாசிஸ்டுகளை எதிர்த்து எடுக்கக்கூடிய சண்டையில நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம்ட்டாரு. இதுல முக்கியமா கேசி வேணுகோபால் இதை பேசுனதுல ஒரு பெரிய உள்ளரசியல் இருக்கு சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் எதை வச்சு யாரை சுத்தி இந்த கதையெல்லாம் கட்டி எழுப்புனாங்கன்னு கேட்டீங்கன்னா கேசி வேணுகோபாலை சுத்தி தான். கேசி வேணுகோபாலுக்கு கேரளாவில் எப்படியா சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும். கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் ஆவதற்கு அவருக்கு கேரளாவில் விஜய்க்கு கணிசமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். எனவே தாவேகாவோடு கூட்டணி சேர்ந்தால் கேரளாவில் அவர் கணிசமான இடங்களை வெற்றி பெற்று விட முடியும். எனவே கேசி வேணுகோபால் தான் யார் பக்கம் போக விரும்புறாரு. அதனால கேசி வேணுகோபாலுடைய ஆதரவாளர்கள் தான் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள். அவங்க தான் இதை இப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருப்பதே கேசி வேணுகோபால்னு ஒரு பெரிய தியரியை கட்டி எழுப்புனாங்க. மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே கேசி வேணுகோபாலை வைத்து இதை உடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது உள்ளபடியே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. எல்லா தேர்தல் காலத்திலும் பரஸ்பரம் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் சலசலப்பு எழுந்திருக்கிறது. அது மாதிரியான ஒரு சலசலப்பு. ஒரு விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நிச்சயமாக இந்த கூட்டணி பிளவுபடாது. திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் நீடிக்கும். இந்த தேர்தலை திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் சந்திக்கும் என்பதை இன்றைக்கு இந்த கேசி வேணுகோபாலுடைய சந்திப்பும் மாவட்ட தலைவர்களுடைய ஆலோசனையும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. திருமணி உறுதிப்படுத்தி இருக்காத திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த பிளவும் இனிமே ஏற்பட வாய்ப்பில்லைங்கிறது திட்டமிடப்பட்டிருக்கா இந்த தேர்தலில்? பிளவுகளுடனேயே இந்த கூட்டணி தொடரும். கீழே ஜெல்லாவதான்றது $1 மில்லியன் கொஸ்டின், ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது $1 மில்லியன் கொஸ்டின். பட் அலையன்ஸ் கண்டினியூ ஆகும், கூட்டணி தொடரும். நேற்றை கூட நான் உங்களுடைய அரங்கில் பேசும்பொழுது கூட இன்னமும் நம்பிக்கை இருக்கிறதுன்னு தான் நான் சொன்னேன். அவங்க ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. காங்கிரஸ் ஹைகமாண்டு பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் அதை பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் நமக்கு ஒன்றும் அரசியல் தெரியல, நமக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம்னு அர்த்தம். அதுவும் அவர் மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய மாவட்ட கமிட்டி கூட்டத்திலே அதை பேசியிருக்காரு. அவர் தீர்மானங்கள்லாம் கூட போட்ட லெவலுக்கு போச்சு. நம்ம வாய்மொழியாக சொல்கிறதுக்கும் ட்வீட் பண்ணுறதுக்கும் தீர்மானத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. பட் அது திமுக தலைமையை கோபப்படுத்தி இருக்கிறது. அவங்க ஒரு தெளிவாக ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. இன்றைக்கு ஹிந்துவில் வந்திருந்தது, நேற்று இந்த நேரத்தில் கோலப்பன் எழுதியிருந்தார். அது தெளிவாக அவங்க இன்றைக்கி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் முடிவு பண்ணணும்னு சொன்னதோட விளைவு தான் கேசி வேணுகோபாலோட இன்றைய அந்த பேச்சு. ஆனால் அதுலேயே அவருடைய ஸ்பீச்சில் உங்கள் தொலைக்காட்சியில் இப்போ ஸ்க்ரால் பார்க்கும்பொழுது ஆதரவாகவோ எதிராகவோ எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம்ன்றாரு. தாவேகாவுடன் கூட்டணி இருக்கிறதான்னும் பொழுது யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றார். திமுக எங்களுடைய பழைய கூட்டாளின்றார். ஸோ ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் வச்சு தான் பேசுகிறாங்க அவங்க. பட் தாவேகாவுக்கு பட் போக மாட்டாங்க, திமுக விட்டு போக மாட்டாங்க. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹெவி. இது வெறும் தமிழ்நாடு மட்டுமே சம்மந்தப்பட்டது அல்ல. இது அவங்களுக்கு தேசிய அளவில் அவங்களுக்கு திமுகவோட 32 எம்பிஸ் தேவை. பட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதில் கோட்டை விட்டாங்கன்னு தோணுது. ஒன்று நீங்கள் இப்போது அதிகாரத்தில் பங்குன்னு அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு முன்பிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும்.
மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இந்த அரசில் இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. விசிகாவும் சிபிஎம்மும் போராடின அளவுக்கு கூட வந்து காங்கிரஸ் எந்த போராட்டத்தையுமே முன்னெடுக்கல. அப்போ கடைசியாக உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னால் வெளியில் வரீங்க அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு கீழே ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கு. இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக்கம் தாகூரையும் பயன்படுத்தி திமுகவை வழிக்கு கொண்டுட்டு வரலான்னு தப்பு கணக்கு போட்டாங்களோ? அதாவது வந்து ஒரு ட்ரையல் பலூன்னுவாங்க, அதாவது வந்து ஒரு ஆழம் பார்க்கறது பார்த்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை, பேக் ஃபயர் ஆயிருக்கு. பேக் ஃபயர் ஆகுது, ஃபுல்லாக பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, இன்னும் கிரே ஏரியாஸ் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அலைன்ஸ் கண்டினியூ ஆகுன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் 2 கொஸ்டின் இருக்குது. அடுத்து இந்த கிரே ஏரியான்னு சொல்கிறது என்னது? அது உங்களுக்கு தெரியும், அட் த காஸ்ட் ஆஃப் வாட் இந்த அலைன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்றது. அலைன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்றது இப்போ 21 இருந்த மாதிரியான ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இருக்குமானா எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரோட வாட்டும், ஆனால் அதுலேயும் கிரே ஏரியா இருக்குன்னா கடைசி கட்டமாக கூட தாவேக்கா பக்கம் நகர வாய்ப்பு இருக்குங்கிறது வாய்ப்பு குறைவுன்றதை தாவேக்காவோட அவங்க போக மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். திமுகவுடன் அவருடைய கூட்டணி தொடரும், பட் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் 2 பேருக்குமே. நீங்கள் 2+2 பாலிடிக்ஸில் எப்பயுமே 4 ஆகும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் 0 கூட ஆகலாம் உங்களுக்கு. நீங்கள் இந்த அலைன்ஸுன்றது வந்து எலெக்ஷன்ஸுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸில் நீங்கள் பேசும். கடைசி யாருக்கு இழப்பு அதிகம் நீங்க கணிக்கிறீங்க? இல்லைங்க, இந்த அலைன்ஸ் கண்டினியூ ஆகுங்க. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் இது அலைன்ஸ் உடையாதுன்னு நான் நம்புறேன். பட் இவங்களுக்கு அந்த 21 இருந்த அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றதுல எனக்கு டவுட் இருக்குது. இது மாநில தேர்தல்ன்றதுனால எல்லா இழப்புகளும் வந்து திமுக தான், ப்ளஸ்ஸும் அவங்களுக்கு தான், லாபமும் அவங்களுக்கு தான், நஷ்டமும் அவங்களுக்கு தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்ததுன்னா வேற கதை உங்களுக்கு வந்து. இது ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து இதை தவறாக டீல் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று நீங்கள் வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும், அதன்படி நீங்கள் போகணும். இல்லை கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ டிஎம்கேவோட எப்படி அமைதியாக இருந்தீங்களோ அந்த மாதிரி இருந்திருக்கணும். நீங்கள் 2 படி முன்னால் போகிறது அப்புறம் ஒரு படி பின்னால் வருதுன்றது வந்து இது என்ன மெசேஜை கொடுக்கணும்? மாற்றி மாற்றி ஒன்று பேசுகிறீங்க நீங்கள். அவங்க கட்சி கூட்டத்தில் பேசினாங்கன்னா கூட வந்து இது கொடுக்கக்கூடிய செய்தி என்பது என்ன? அது நேற்றைக்கு தெளிவாக வந்து ஸ்டாலினிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்பது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் கேசி வேணுகோபால் வந்து பேசுகிறார். ஸோ இந்த நிமிடம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவோட கை ஓங்கியிருக்கு, அதில் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு வந்து. பட் அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார் கேசி வேணுகோபால், இது தொடர்ந்து அவங்க வந்து ஏதாவது எங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்குது, அரசு அது ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட். அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதை கெட்ட வார்த்தையாக பார்க்கக்கூடிய அல்லது அது ஒரு தவறாக பார்க்கக்கூடிய போக்கு என்பது என்னை பொறுத்தவரை அபத்தமானது. எல்லா கட்சிக்கும் அந்த உரிமை இருக்குது. அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு தான் அவங்க அரசியலுக்கு வராங்க. கொள்கை முடிவில் பாலிசி டிசிஷன்ஸில் ஒரு அரசோட கொள்கை முடிவுகளில் கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் பங்கு இருக்கணும். இங்கே இருக்கிறது ஒரு வித்தியாசமான போக்கு. சாதனைகளுக்கு எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க, அதில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கிடையாது. பட் வேதனைகளுக்கும் தோல்விகளுக்கும் அது பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது பெக்யூலரான சுச்சுவேஷன். அப்புறம் லோக்கல் பாடிஸில் வந்து அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றது அது ஒரு பெரிய சிக்கல். இவங்க காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விசிகாக்கு இருக்குது அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து. இன்றைக்கி திருமாவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அதிகாரத்தில் பங்குன்று கேட்பது ஒன்றும் தவறு கிடையாதுன்னு தான் சொல்கிறார் அவர் வந்து. கூட்டணி தொடரும்னு சொல்கிறார். அதுதான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கைன்றதை தாண்டி. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் பார்க்குறது என்னென்னா, கேசி வேணுகோபாலோட ஸ்பீச்சில் நாங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறோம்ன்றாரு. அதை சொடாங்கரும் சொன்னார், செல்வப்பெருந்தகையும் சொன்னார், கேசி வேணுகோபாலும் சொல்கிறார். தொடர்ந்து இவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து கடந்த காலங்களில் திமுக அண்ணா திமுகவோட கூட்டணி இருக்கும்போது இப்படி தொடர்ந்து அவர்கள் வந்து நாங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறோம்னு வந்து அவர்கள் சொன்னதாகவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. தாவேகா கூட்டணிங்கிறதுக்கு வந்து அவங்க யோசிக்கல இப்போதைக்கு. அப்போ திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்காங்க. நான் காத்திருக்கிறோம் என்று தொடர்ந்து அவங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய வீக்னஸை தான் அது காட்டுது. நீங்க தாவேகாவோடு உறுதியாக கூட்டணி இல்லைன்ற வார்த்தையை அவர் சொல்லலை, யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாதுன்றது. போக மாட்டாங்க, நானும் அதை தான் சொல்கிறேன். பட் அதை கேட்டகாரிக்கல் டேர்ம்ஸில் ஏன் கேசி வேணுகோபால் சொல்ல மாட்டேன்ற, அங்கே தான் வந்து ஒரு கேட்ச் வருது உங்களுக்கு. அடுத்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கிறோம்ன்றது அது அவங்களோட டெஸ்பரேட்னஸ். திமுக பழைய கூட்டாளி வகுப்புவாத சக்திகளை நாங்கள் திமுக அதெல்லாம் யூசுவல் டைலாகுங்க. அது வந்து அது நிலைப்பாடாக இருந்தாலும் யூசுவல் டைலாக். அப்போ இவர் இப்போ மாணிக்கம் தாக்கூர் அந்த ஸ்டேட்மெண்ட்டு போட்டுட்டு அவங்க வந்து 2014 கதையெல்லாம் எழுத்து விடும்போது அப்போ வகுப்புவாத சக்திகளை எழுத்து போராடுறதில்ல உங்களுக்கு அப்போ மறந்து போச்சு அது. ஸோ எப்போ இருந்தாலும் உங்களுக்கு அது யூஸ்வலான ஒரு கேடயத்தை கையில் பிடிச்சிப்பீங்க நீங்கள். இன்றைய நிலைமை என்பது திமுகவுக்கு அட்வான்டேஜ், அவங்க கை ஓங்கி இருக்குது, காங்கிரஸ் இறங்கி வந்திருக்குது. பட் அடுத்த கட்டங்களில் சிக்கல் இருக்குது. காங்கிரஸ் தன்னோட பலவீனத்தை மேலும் மேலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை தான் காத்திருக்கிறோம் என்று சொன்னது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இல்லை. அவர் தெளிவாக சொல்றாரு, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். கேசி வேணுகோபால் சொன்னார். அழைப்பிற்காக காத்திருப்பது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இல்லை, தொகுதி பங்கீட்டிற்காக. தொகுதி பங்கீட்டிற்காகத்தான் கிறிஸ்டோடங்கர் தலைமையில் 5 குழு
போட்டிருக்காங்க. தொகுதி பங்கீட்டிற்காக காத்திருக்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். தொகுதி பங்கீடு என்பது இன்னும் அஇஅதிமுக கூட்டணியிலும் ஆரம்பிக்கல, தொடங்கல. உங்களுடைய யூகங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம், யூகங்கள் கற்பனை கூட்டணி போவீங்களான்னு கேட்டது. அது கற்பனையான கேள்வி. அந்த கற்பனையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, அது உங்களுடைய கற்பனைங்கிறாரு. அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லைங்கிறாரு. அதுக்கு அதான் அர்த்தம். இல்ல மறுத்திருக்கலாமே, கூட்டணி இல்லைன்னு மறுத்திருக்கலாமே கேட்கல. இல்ல சார், இல்லாத ஒன்றை ஏன் மறுக்கணும்? அது உங்க கற்பனை. இருக்குது ஒரு குறைந்தபட்ச பேஸ்லெஸ்ஸான ஒரு சார்ஜா கூட அவர் பார்த்துக்கலாம் இல்லையா? உங்களுடைய கற்பனையான கேள்வி, அதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதையும், திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்பதையும், பாசிஸ்டுகளை எதிர்த்து திமுகவோடு இணைந்து நாங்கள் சண்டை செய்வோம் என்பதையும், அது எல்லாமே கேசி வேணுகோபால் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். மிக தெளிவாக அவர் ஒரு விஷயத்தை கன்வே பண்றாரு. காத்திருப்பது என்பது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு தான் என்பதை நான் சொல்றேன். ஓகே, திருப்பிரியன், காங்கிரஸ் திமுக மோதல் முடிவுக்கு வந்தாச்சா? தற்காலிகமாவது இல்லை, சீஸ்ஃபயருக்கான ஒரு அறிகுறி தெரியுது. ஆக்சுவலாக ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு அறிகுறி தெரியாது பார்க்குறேன். கேசி வேணுகோபால் வந்ததுக்கு மீண்டும் போர் இருக்குங்கிறீங்க? ஆமாம், இது தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அது குழு அமைச்சு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும்போது தான் அது தெரியும். இந்த குழு அமைச்சதே காங்கிரஸ் ஒரு உள்நோக்கத்தோடு தான் அமைச்சாங்க. அது ஆக்சுவலாக திமுக அதோட பேசி அது என்ன மனசில் வச்சுருக்கோ அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கலாம் நம்ம முன்னாடி என்று அதுக்காக தான் அந்த குழுவே அமைக்கப்பட்டது. அதனால தான் திமுகவை அவசரப்படுத்துகிறாங்க, குழுவை போடுன்ட்டு. அப்போ அவங்களோட டெஃபினட்டான ஒரு ஒப்பீனியன் தெரியும் இல்லை டிஎம்கே. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்லை போகிறதுக்கு, பேசுறதுக்கு இன்னொரு கட்சியோட. அதுக்காக தான் அவங்க முன்னாடி குழுவை போட்டது. ஆக்சுவலாக அது திமுக 73-77 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் போடுவாங்களா? அதனால் அவங்க February லாஸ்ட் வீக்கில் தான் வழக்கப்படி எல்லா எலெக்ஷன்லையும் அப்படி தான் போடுறாங்க. அது மாதிரி நான் போட்டு தான் அப்போ தான் பேசுவோம் அவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுடைய நோக்கமே கேசி வேணுகோபால் இன்னைக்கு சொல்கிறாரு, யூகத்துக்கு பதில் சொல்ல மாட்டோம்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவருடைய லெவலில் அதுதான் சொல்ல முடியும் அவர். ஏன்னா இது மேஜர் பாலிசி டிசிஷன். தாவேக்காவோட கூட்டணி உண்டான்றது பாலிசி டிசிஷன். காங்கிரஸ் பிரசிடென்ட்டு அவங்க மேலெடுத்து எடுக்க வேண்டிய முடிவு. இவர் மேலெடுத்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கார். He cannot take a decision. இவர் ஆமாங்க, எஸ் வி ஹேவ் an ஐடியா அப்படின்னு சொன்னார்னா அது பிரேக்கிங். இது ஆக்சுவலாக பெரிய மேஜர் பிரேக்கிங். இது அதை he won't. அவர் இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லவும் மாட்டார். அதனால தான் உங்கள் யூகத்துக்கு பதில் சொல்ல மாட்டார். அது ராகுல் காந்தி சொல்ல வேண்டியது இல்லை, கார்கே சொல்ல வேண்டியது. அது இவர் சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தற்காலிகமாக அழைப்புக்காக காத்திருக்கிறோம், எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நாங்கள் குழுவில் கொண்டு வைப்போம் அப்படின்றது அவருடைய விஷயம். அங்கே பேசுவோன்றது. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்த புத்தி முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ சொல்கிறீங்கல்ல குழுவில் பேசுவோன்ட்டு, இதை நீங்கள் ஏன் குட்டி ஆழம் பார்க்குற மாதிரி குரங்கு தூண்டி விட்டு குட்டி ஆழம் பார்க்குற மாதிரி எதுக்கு மாணிக் தாக்கூர் தூண்டி விடுறீங்க, பிரவீன் சக்கரவர்த்தி தூண்டி விடுறீங்க? அல்டிமேட்டாக யூ ஆர் கோயிங் டு லேண்ட் இன் டிஎம்கேன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த 2 பேர் தூண்டி விடுறீங்க? தூண்டி விட்டு அவங்களுக்கு இது பேச சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு எல்லைக்குள்ளே பேசினா பரவாயில்ல, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது இவர் கூட திருமாவளவன் கூட கேட்டிருந்தார். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, அதிக இடங்கள் கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே பேசுகிறீங்களே, உங்களை அரியலை ஏற்றியதே நான் தான், திருப்பி அடிப்போம் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, அது மட்டும் இல்லை உங்கள் தகவலெல்லாம் நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறோம், மிஸ்டேக்கெல்லாம் நாங்கள் கண்டுக்காத போகிறோம் அப்படின்றீங்க. 5000 ரூபாயை தமிழ்நாடே கொண்டாடி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை நம்பி நீங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைப்பது மூட நம்பிக்கைன்றீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? இதெல்லாம் இந்த ட்விட்டர்லாம் எக்ஸ்தலத்துலலாம் ராகுல் காந்தி பார்க்காதே இருக்காரு, பார்த்து தானே இருக்காரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அடிச்சு விடுங்க, என்ன வேணால் பார்த்துக்கலாம், பின்னாடி நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாத அவங்க பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் சொல்லிட்டு போவோம். நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தெல்லாம் கொடுத்துனே இருங்க, நீங்கள் தூண்டி விட்டு தானே பண்ணியிருக்கீங்க. அதை இல்லை என்ன கன்வெர்ட் ஆகும்னு நினச்சி இவ்வளோ அழுத்தம் பண்ணினாங்களோ அது கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா டிஎம்கே வாஸ் வெரி ஸ்ட்ராங். டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. திமுகவுக்கும் உள்ளூர் பயம் இருந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அதுக்கு பெரிய சக்தியெல்லாம் கிடையாது, அது பூத்தில் உட்காரத்துக்கு ஆளே கிடையாதுன்னு தளபதி சொன்னது உண்மைதான். அது உங்களுக்கு கோவம் வருது. நான் கேட்குறேன், 2009, 2016, 2021, 2024 3 தேர்தலில் வின் பண்ணார்ல மாணிக் தாக்கூர். அந்த தொகுதி எப்படி பக்காவாக வச்சுருக்கணும்? தனியார் நிலையில் வின் பண்ணணும். நீங்கள் எதுக்கு அடிச்சு பிடிச்சி 3000 ஓட்டில் வின் பண்ணுறீங்க? உங்கள் செல்வாக்கு என்ன கட்சியை வளர்த்தீங்க? திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? பிஜேபி எதுக்கு எதிர்க்கிறீங்க? மத நல்லிணக்கம், டிவிசிவ் ஃபோர்ஸ், பிளவுவாதம் பண்ணுறாங்க, மதத்தை பிரிக்கிறாங்க, மக்களை பிரிக்கிறாங்கன்னு தான் அவங்களை எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது? பிஜேபி என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க? இந்துத்துவ இயக்கங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க? நீங்கள் என்ன எதிர்கொள்ளல் கொடுத்தீங்க? என்ன போராட்டம் நடத்துறீங்க? என்ன போராட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடத்துனீங்க? அந்த மதவாத சக்தியை எடுத்து என்ன போராட்டம் நடத்துனீங்க? நீங்கள் ஒன்றுமே நடத்தலை. நீங்கள் இன்னைக்கு அதே திருப்பரங்குன்றத்தில் கூட்டத்தை போட்டு அதிகாரம் கொடு, சீட்டை கொடுன்னு பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது? தமிழில் கேட்டால் வேறு மாதிரி இருக்கும். என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது? என்ன ஒரு கட்சியை வளர்த்தீங்களா? 3 தடவை நீங்கள் எம்பி ஆகிருக்கீங்க, நீங்களே வின் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க.
என்ன கட்சியை வளர்த்து எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? 8 MP 9 MP இருக்கீங்க, 18 MLA இருக்கீங்க. மக்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் எவ்வளோ நடத்துறீங்க? சாம்சங்குக்கு CPM நடத்தினாங்க. CPM வந்து இந்த ஒரு 2-3 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிருக்காங்க சார். CPM அது கூட்டணி கட்சியும் பேசாமல் இருந்தாங்களா? விடுதலை சிறுத்தைகள் போராடலையா? வேங்கவேலில் போராடலையா? பல இடங்களில் போராடலையா? மத நல்லிணக்க மாநாடு நடத்தலையா? நீங்கள் என்ன நடத்துனீங்க? என்ன கட்சியை வளர்த்தீங்க? எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குறது தப்புன்னு நான் சொல்லலை. வாட் இஸ் யுவர் பேசிஸ்? அதுக்கான அடிப்படையே இல்லை. இந்த லெவலில் நீங்கள் வந்து மேலிடம் வந்து தூண்டி விட்டு நீங்கள் ஆடிந்தீங்கன்னா இதை வந்து ஒரு 77 வருஷ கட்சியை வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருப்பாங்களா? கலைஞராக இருந்தால் அவர் வேறு மாதிரி யோசிச்சிருப்பார். இப்போ இவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. நாங்கள் பயனாளிகளுக்கு 1.25 கோடி பயனாளிகளுக்கு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க, திமுக இருக்காங்க. அது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் தெரியாது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. திமுக காரங்க வந்து காங்கிரஸ்காரங்களை சரியாக நடத்தலை லோக்கலில், அதுவும் நம்ம ஒத்துக்கணும். அங்கே உள்ளூரில் பல புகழ்ச்சிகள் இருக்குது, உள்ளாட்சியில் பல புகழ்ச்சிகள் இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கணும். அதெல்லாம் மேலிடம் சரி பண்ணல, திமுக மேலிடமும் சரி பண்ணல, காங்கிரஸ் மேலிடமும் தேர்தல் சீட்டை வாங்கி வேணும்னு நான் போகிற நினைக்கிறாங்களே தவிர உள்ளூரில் கட்சியை வளர்க்கணும்னு எண்ணம் காங்கிரஸுக்கு இல்லை. அவங்க 4 போராட்டம், மக்களை சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணவும் இல்லை. திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறதுனால தானே காங்கிரஸ் வளரலன்னு தலைவர்கள் பேசுறாங்க. இவங்க கட்சி வளர்க்கறதுல யாரும் தடுக்கவே இல்லை. ஸ்டாலின் வந்து ஐயா நீங்க எந்த மீட்டிங் போடக்கூடாது, நீங்க எந்த இதுவும் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்றாரா? நீங்க பண்றதுக்கு என்ன பிரச்சனை? ராகுல் காந்தி எத்தனை தடவை மோடி வர்றாரு, எத்தனை தடவை அமித்ஷா வந்துட்டு இருக்காரு, எத்தனை தடவை ராகுல் வர்றாரு. ராகுல் தெற்கையிலேருந்து வடக்க போனாரு, வடக்கையிலேருந்து தெற்க வந்தாரா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயணத்தை போக வேண்டியது தானே? இந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க கட்சியை வளர்க்கறதுக்கு பயணம் போனா திமுக உங்க கையை தடுக்க போதா? உங்களை தடுக்க போதா திமுகன்றேன். அதனால நீங்க கட்சியை வளர்க்காம நீங்க இதெல்லாம் கேட்கறது அர்த்தம் கிடையாது. ஆனா காங்கிரஸும் திமுகவும் அந்த சிபிஎம்மும் சிபியும் இருக்கிறது வந்து பாஜகவை எதிர்த்த ஒரு கூட்டணி. அது வந்து கேசி வேணுகோபால் சொல்ற மாதிரி அது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு கூட்டணி, அது பிளவுவாத சக்திகளை எதிர்க்கிற ஒரு கூட்டணி, மோடியை எதிர்க்கிற கூட்டணி, பாஜகவை வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. மோரோவர் இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னராக இருக்காங்க. அது வந்து இந்தியா கூட்டணியில் திமுக இல்லைன்னா அதோட பொலிவு போயிடும், போயிடும்ன்ற சொல்ற அதே சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இல்லாட்டி அது ஒரு அந்த கெத்து போயிடும், அதுக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு கெத்து போயிடும், அது பெர்செப்ஷன்ல கெத்து போயிடும். ஒரு பார்வையில வலிமையா கூட்டணி இந்தியா கூட்டணியில திமுக போயிடுச்சுன்னா அது ஒரு வலிமையற்று போகும்னு சொல்ற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இல்லாட்டி காங்கிரஸுக்கு செல்வாக்கே இல்லை. கடைசியா அது தனியா நின்ற போது 4.2% தான் வாங்கிச்சு. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் அது கூட்டணியில் இருந்தா அது ஒரு கெத்து இருக்கு. ஆன்டி பிஜேபி போர்சஸ்லாம் ஒன்னா இருக்கின்ற ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்துல அது ஓட்டு வாங்கும். அது இல்லாட்டி அந்த பெர்செப்ஷன்ல வந்து அந்த வாரில் வந்து திமுக அணி கொஞ்சம் பின்தங்கும், அது ரொம்ப கஷ்டப்படும். அதனால காங்கிரஸ் இருக்க வேண்டிய கட்டாயம் பிரின்சிபல், அதாவது நீங்க ஐடியாலஜிக்கலா பார்த்தாவும் இருக்கு, ஒரு கொள்கை ரீதியாகவும் பார்த்தாவும் இருக்கு, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தாலும் காங்கிரஸும் திமுக ஒன்னா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த அவசியம் எல்லாம் புரிஞ்சுட்டு மாணிக் தாக்கூரை தூண்டி விட்டு பேசினீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தியை தூண்டி விட்டு பேசினீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செப்பரேட் அஜெண்டா இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் ஹைகமாண்ட் நிச்சயமா தூண்டி விட்டதோட பலன் அனுபவிப்பாங்க. இப்போ கீழே ஜெல்லாகுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அந்த ஜெல்லாகுமான்ற கேள்விக்கு வருதுன்னா எனக்கு என்னன்னா, இவங்க ஒன்று சேர்ந்துட்டு போட்டி போட்டாங்கன்னா திமுகவுக்கு வேற வழி இல்லை, இவங்களை வெற்றி பெற்று வேண்டிய கடமை இருக்குல்ல. அதனால திமுக கடைசி நேரத்தில் சுதா இறக்கி விட்டாங்க மாயவரத்தில். அங்க திமுக விழுந்து ஓடி வேலை செஞ்சாங்க, கடைசி நேரத்தில் இறக்கி விட்டாங்க. மனு தாக்கல் பண்ணதுக்கு 3 மணிக்கு முடியறதுக்கு முன்னாடி தான் மனு தாக்கல் பண்ணாங்க. திமுக கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணாங்க, அங்கே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி திமுக கடைசி நேரத்தில் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த இடத்துல ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா அப்புறம் கூட்டணி பலவீனம் ஆகிடும்ல. ஸோ வேற வழி இல்லாத ஒர்க் பண்ணுவாங்க, அது திமுக காரங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குன்ட்டு திமுக அதிக சீட் கொடுக்கணும், திமுக உங்களுக்கு உழைக்கணும். ஆனால் வந்து திமுகவை நாங்கள் தான் அரியணை ஏற்றணும்னு சொல்கிறோம். நீங்கள் திமுக வின் பண்ண இடத்துலலாம் பாருங்கள், காங்கிரஸோட பங்கு 2014 காங்கிரஸ் வாங்கின ஓட்டையும் எடுத்து பாருங்கள், அதோட வித்தியாசம் கூட இருக்காது சில இடத்துல. ஓகே, திரு அரவிந்தன், அதிமுக பாஜக கூட்டணியில கூட என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேசும்போதும் அது விமர்சனத்திற்கு உள்ளானது, விவாதங்களும் நடத்தப்பட்டது. ஆனால் அது ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்தது, கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு பேசும்போதும் கூட. ஆனால் இங்க காங்கிரஸ் தலைவர்கள், அது திரு பிரவீன் சக்கரவர்த்தியோ திரு மாணிக்கம் தாகூரோ பேசும்போது பவுண்டரிக்குள்ள இல்லைன்னு திரு செந்தில் குற்றச்சாட்டு வச்சார். தமிழ்நாட்டின் கடன் அளவு ரொம்ப அதிகம், 5000 ரூபாய் கொடுக்கறதால மட்டும் வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறது மூடத்தனம், உங்களுடைய தவறுகளை நாங்கள் தான் தூக்கி சுமந்தோம் அப்படின்னு பேசினதெல்லாம் பவுண்டரியை கடந்ததாக இருந்தது, வேறு நோக்கம் இருந்தது மாணிக்கம் தாகூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் அப்படின்னு விமர்சனம் வச்சாங்களே. சரியான விமர்சனம் தான்.
இன்னும் ஒரு சின்ன ஒரு மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. பிஜேபியில வந்து அதிமுக விமர்சிச்ச போது அவங்களுமே, அதாவது கூட்டணி இந்த பிரிஞ்ச சமயம் இருக்கு இல்லையா, அவங்களுமே வந்து பவுண்டரியை தாண்டி பேசிருக்காங்க. அப்படி பேசினது வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா அவாய்ட் பண்ணதா இருக்கலாம், அல்லது இன்னும் பல விதமா இருக்கு. அதே மாதிரி வந்தது கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அந்த பேச்சு குறைஞ்சிருக்கு. ஆனா கூட்டணி ஆட்சியில பிஜேபி சொல்லும் போது அதிமுக ரியாக்ட் பண்ண 2 காரணம். பிஜேபி கட்சியா இருக்கு, அதிமுக சார்ந்து இருக்கு. அதனால அதிமுக வலுவான குரல் இன்னைக்கும் எடப்பாடி கூட்டணி ஆட்சியில அது தனி ஆட்சியில திமுக அளவு அழுத்தமா அவர் சொல்லல. அது காரணம் என்னன்னா, அதிமுக ஒப்பீட்டு வகையிலான ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா, தேசிய கட்சியோட சேர்ந்து இருக்கும்போது அந்த பலவீனம் திமுக இல்ல. திமுக ஒரு மாநிலத்தில் ஆட்சியில இருக்கு. அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுது. இன்னும் 2 கூட்டணி இருக்கு. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து இப்ப இந்த பவுண்டரியை தாண்டி பேசினார்னு செந்தில்வேல் சொன்னார் இல்லையா, பவுண்டரி தாண்டி தான் பேசினாங்க. அதாவது செந்தில்வேல் சொல்றதுல ஒரு அசம்ஷன் இருக்கு. அதாவது நீங்க இந்த அளவுக்கு பேசுங்க, தலைமை வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அனுமதி கொடுத்ததாகவும், அவங்க அதை தாண்டி அது வந்து ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு பேர வலிமையை பெருக்கிறதுக்கான ஒரு வியூகமாக தலைமை அதை முன்னெடுத்திருக்கலாம். ஆனா இவங்க அதை தாண்டி போய், அதாவது கொடுத்த இதுக்கு அதிகமாவே போயிட்டாங்க பிரீஃப் அப்படின்ற மாதிரி. அப்பதான் பவுண்டரிய தாண்டும் போதுதான் கட்சிக்கான நோக்கம், காங்கிரஸ் கட்சிக்கான நோக்கம், கூட்டணிக்கான நோக்கம் அப்படிங்கறத கடந்து தனி நோக்கமாக, பர்சனல் அஜெண்டாவாக அது மாறிடுச்சு. மாணிக்கம் தாகூருக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கு, பிரவீன் சக்கரவர்த்திக்கு பழைய கோபம் இருக்குன்னு அது பர்சனல் அஜெண்டாவாக மாறிடுச்சுன்றார். பவுண்டரியை தாண்டும் போது பவுண்டரிக்குள்ள இருந்திருந்தா அது இவ்வளவு விமர்சனம் வந்தாது வராது. இல்ல, நான் இந்த பவுண்டரின்ற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு, அதாவது காங்கிரஸ் வியூகம் வந்து மாணிக்கம் தாக்கூர் மூலமா, பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா, அல்லது சில குரல்கள் மூலமாக திமுக ஒரு செய்தியை விடுக்கிறது காங்கிரஸ் வியூகம். அந்த வியூகத்தை வெளிப்படுத்தும் பவுண்டரி தாண்டிட்டாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் இங்க இருக்கு. காங்கிரஸ் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு வியூகம் வகுத்து இவங்களை வந்து களத்தை இறக்கி விட்டு ஏதோ வந்து ஒரு ஆழம் பார்க்கிற மாதிரியான ஒரு அசம்ஷன்ல இல்ல. நிஜமாகவே திமுக அந்த செய்தியை கொடுக்க விரும்புதுன்னு நிஜமாவே வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த குரலை வந்து நீங்க வந்து பவுண்டரியில நிக்கணும் நிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. இல்ல, நிஜமாகவே இந்த செய்தியை சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கே.சி. வேணுகோபால் தலைமையில மாவட்ட தலைவர்களை வச்சு தீர்மானம் போட வேண்டியது இல்ல. எங்க கட்சி நிலைப்பாடு இது இல்ல, இது தனிநபர் நிலைப்பாடு, எங்க நிலைப்பாடு இது இல்ல அப்படின்னு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லையே. மாணிக்கம் தாகூர் போட்டார்ல, அந்த தீர்மானத்தோடயே விட்டுருந்துருக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதோட விட்டுருக்கலாம். பொதுவெளியில கூட்டணி குறித்து பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தீர்மானம் போட வேண்டியது இல்லையே கே.சி. வேணுகோபால். இது வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். நீங்க சொல்றது, நான் சொல்றது வந்து கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த டெவலப்மெண்டோட சீக்வன்ஸ் பத்தி நான் பேசுறேன். இப்ப காங்கிரஸ் வந்து வெறுமனே எச்சரிக்கை மட்டும் எடுக்கணும்ன்ற நோக்கம் இருந்தா இவங்க 2 பேரும் இவங்க சொல்ற அந்த பவுண்டரியை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஏன் அது டிஸ்கஷனுக்கு வருதுன்னா, பவுண்டரியை தாண்டுனாங்கன்னு கட்சியே ஒத்துக்குச்சுன்னு சொல்றேன். இது தனிநபருடைய கருத்து, தனிநபர் விருப்பம். அவங்க நாங்க கொடுத்த பவுண்டரியை தாண்டி தான் பேசியிருக்காங்கன்னா அவங்களே உணர்ந்ததுனால தானே அந்த தீர்மானம் போடுறாங்க, கடும் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். உணர்ந்தாங்களா அல்லது ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறதுனால ஒப்புக்கொள்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாது, ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனா அபிஷியலா வந்து அது வந்து தனிநபர் கருத்துன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அதுதான் ஏத்துக்கணும் ஒரு விஷயம். ஆனா தனிநபர் கருத்தாக இருந்தாலும் கூட மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இங்க குறிப்பிட்டிருக்கேன். இது வந்து தலைமைக்கு தெரியாம, தலைமையோட அனுமதி இல்லாம அவங்க பேச முடியாதது ஒரு பக்கம். அப்புறமா காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வலுவான குரல் ஒண்ணு அவங்க அப்படி பேச வச்சிருக்கு. எதுவும் நம்ம புறக்கணிக்க முடியாது. நான் வந்து காங்கிரஸ்ல வந்து 2ஆம் மட்ட தலைவர்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து இந்த விஷயம் சொல்லிருக்காங்க, நாங்க 2 கண்டானா இருக்கோம் அப்படின்னு. பிரியன் சொல்ற போராட்டங்கள் ரொம்ப நியாயமான ஒரு வாதம். அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல போராட்டம் நடத்தக்கூடாதா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வந்து மாநில அரசுல எங்களுக்கு வந்து அதிகாரத்துல எந்த பங்கு இல்லைன்றாங்க. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக நீங்க அமைச்சர் பதவியோ அல்லது மத்தது வேண்டாம். ஓகே, நம்ம இடைவேளைக்கு போனோம். சார் சுட்டிக்காட்டுறது பாஜகவை எதிர்த்து போராட்டம் நடத்துறதுக்கும் மாநில அரசு அதிகாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பேசுவோம். திரு செந்தில், திரு மாணிக்கம் தாகூரும் திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் தனிப்பட்ட அஜெண்டாக்காக பேசுறாங்கன்னு விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா? திரு ராகுல் சொல்லாம இந்த விமர்சனங்களை இவ்வளவு பவுண்டரியை தாண்டி அவங்களால முதல்ல வைக்க முடியுமா? சார், இதை விட பவுண்டரியை தாண்டி ஒரு கட்சிக்கு ஆட்சியை பிடிப்பதான குறிக்கோள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாது, ரைட். ஆனால் கேரளாவில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்சி கட்சியாக இருந்திருக்காங்க, பிரதான எதிர்கட்சியாக இருக்காங்க, ஆமாம் ரைட். கேரளாவில் மீண்டும்
இடதுசாரி ஆட்சி தான் அமையும், பினராயி விஜயன் தான் முதலமைச்சர் ஆவார்னு திரு மணிசங்கர் சொல்றாரு. அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர், நீக்கிட்டாங்களா? பாஜகவை வானலாவ புகழுகிறார் சசி தரூர், காங்கிரஸ் நீக்கிடுச்சா? இப்ப திரு மணிசங்கர் அவர்கள் இவ்வாறு சொன்னது ராகுல் காந்தியோட ஒப்புதலோட தானே? ராகுல் காந்தி தான் சொல்றாரா? அப்படி தனிப்பட்ட கருத்து, காங்கிரஸ் கருத்து இல்லைன்னாங்க. அதே தான் இதுவும். இங்க பிரச்சனை காங்கிரஸ் உடைய பலம் பலவீனம் ரெண்டுமே இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி. இப்போ நான் உங்களுக்கு அது இன்னும் ஆத்தென்டிக்கா சொல்றேன். நவம்பர் 20ஆம் தேதி என்னுடைய நூல் வெளியீட்டு விழா திராவிடன் 2.0 ஏன் எதற்கு, அதுல தான் முதல் முறையாக செல்வப்பிறந்தையே கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் வந்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சிறிது நேரம் ஆனோன்னு ஒரு பேர்றாரு. அதுக்குள்ள துணை முதலமைச்சர் வந்துடுறாரு. இவர் வந்து பேசிட்டு இருக்கும்போதே அவர் வந்துடுறாரு. அவர் காமெடியாக கூட சொன்னார், துணை முதலமைச்சர் செல்வப்பிறந்தகை போய்விட்டார்னு பிரேக்கிங் போர்டெலாம் நியூஸ்லாம் காத்திருந்தீங்க, செல்வப்பிறந்தகை வருவாரா, எங்களோடு இணைவாரா, இந்த மாதிரிலாம் வந்து எல்லாரும் பிரேக்கிங் ரெடியாக இருந்தீங்க. பட் அவர் வந்துட்டார், அவர் எங்கேயும் போக மாட்டார், போனா தானே வர்றதுக்கு எங்களோட இருக்கிறாருன்னு சொல்லி முடிச்சார். அதன் பிறகு பேசிய செல்வப்பிறந்தகை தெளிவாக சொன்னார், நான் இப்போ தான் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன், மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், 2026 தேர்தல் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் சந்திக்கிறது என்பதை அன்னை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் உறுதிப்படுத்திக்கிறார் என்பது அந்த மேடையிலே அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் ஒரு புகார் கடிதம் எழுதினார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அது இப்போ எழுதினார், அப்போ எழுதிட்டார். அப்பொழுதும் எச்சரிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் கிறிஸ்டோடங்கரை வச்சே என்ன செஞ்சாங்க, ஒரு குழுவை போட்டாங்க, சரி இதை கொஞ்சம் அமைதிப்படுத்தலாம்னு. அந்த கிறிஸ்டோடங்கரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாரு, நாம இதே அரங்கில் விவாதிச்சிருக்கிறோம், திமுக கூட்டணியில் தான் நாங்கள் நீடிக்கிறோம், தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் போகுது என்ற பிரச்சனை வந்தபோது இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தார். வதந்தினார். அப்போ இது வந்து தொடர்ச்சியா காங்கிரஸ் பதில் கொடுத்துக்கிட்டே தான் வருதுங்கிற நான் திருப்பி இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சார், மாணிக்கம் தாகூருக்கு வேறு சில பிரச்சனை இருக்கு சார். அது தொகுதி சார்ந்த பிரச்சனை, தேமுதிக உள்ள வந்துடக்கூடாது, விஜயபிரபாகரன் அந்த தொகுதியில வந்தா என்ன ஆகுங்கிற பிரச்சனை, தேமுதிக திமுக அணியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, இந்த சிக்கல். வெறும் 3000-4000 ஓட்டில் தான் வந்து அவர் வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்காரு. தேமுதிக உள்ள வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி விருதுநகரை அவருக்கு கொடுத்துட்டா என்ன பண்றது? அப்ப இந்த சிக்கல் அதுல ஒரு வார்த்தை சார், எனக்கு இந்த லாஜிக் புரியல சார், நீங்க நல்லா கேட்டீங்க சார். திமுக கூட்டணியில் இருந்தால் நான் போட்டியிட மாட்டேன், ஏன்னா என் வெற்றிக்கு திமுக தான் காரணம்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. நான் இனி தேர்தலிலேயே போட்டியிட மாட்டேன், ஏன்னா என் வெற்றிக்கு திமுக தான் காரணம்னு சொல்லுதுன்னு சொன்னா ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கு நீங்க தாவேகா கூட்டணிக்கு போனாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டீங்களா? சரி, இப்ப நான் இப்படி சொல்றேன், இவ்வளவு நீங்க செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சா 20 வருஷமா ஆச்சு, 2 வருஷம் தானே ஆச்சு. 2021 இந்த ஆட்சி வந்துச்சுல, 2024 நாடாளுமன்ற தேர்தல், 3 ஆண்டுகள் இந்த அரசு இங்க இருந்துச்சுல. 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் இதே மாணிக்கம் தாகூர் உள்ளபடியே ஒரு ஆகச்சிறந்த மனிதர் உள்ள சுத்தியோடு பேசுபவராக இருந்தால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனை எல்லாம் எழுப்பி இருக்கணும். ஓகே திரு மணி, கட்சி கட்டமைப்பு பலமா இல்ல, காங்கிரஸோட வாக்கு சதவீதம் உயரல, உள்ளாட்சியில பிரதிநிதிகள் எண்ணிக்கை அதிகமா இல்ல, எல்லாத்துக்கும் திமுக கூட்டணியில் இருந்ததுதான் காரணம், திமுக தான் காங்கிரஸ் வளராமல் இருப்பதற்கு ஒரு காரணம்னு காங்கிரஸ் தரப்புல வைக்கப்படக்கூடிய விமர்சனம் நியாயமானதானா? காங்கிரஸுக்கு அந்த பொறுப்பு இல்லையா, தன் கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்துறதுல வளர்க்கிறதுல? காங்கிரஸுக்கு கண்டிப்பா பொறுப்பு இருக்கு. ஆனா திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளை கடந்த 4.5 ஆண்டுகளில் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை எடுத்துக்கிறது என்ற வருத்தம், கோபம், ஆதங்கம் வந்து காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, விசிகாக்கு இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்மொழியாக ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு எத்தனை இடங்களில் வந்து அதை மீறி திமுகவினர் போட்டி போட்டு வெற்றி பெற்றார்கள். ஸ்டாலின் அவர்களே அறிவாலயத்திற்கு அழைத்து அவர்களை ராஜினாமா செய்ய சொன்ன பொழுதும் அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை. நான் வெட்கி தலைமுனிகிறேன்னு முதலமைச்சரே சொன்னார், உங்களுக்கு தெரியும். ஸோ இது பிரச்சனை டீப்பு. அவர் வந்து உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்னு சொல்கிறார் மாணிக்கம் தாக்கூர். உள்நோக்கம் இருக்கலாம், நான் மறுக்கல, பட் அந்த குரல் பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்களின் குரல், அதை மறந்துடாதீங்க. சொல்றவருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் அந்த குரல் இருக்கு பாருங்க, அந்த குரல் வந்து பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்களோட குரல். அதாவது தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், அந்த அரசியல் இடத்தை வந்து பெரிய அளவில் திமுக ஆக்கிரமித்திருக்கிறது. இல்ல பூத் கமிட்டிக்கு ஆள் இல்ல, எலெக்ஷன்ல திமுக தான் வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறாங்க, திமுக தான் ஓடியாடி வேலை செய்யறாங்கன்னு பேசுறாங்கல்ல, அதுல காங்கிரஸோட அக்கௌண்டபிலிட்டி என்ன? அந்த நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 67 ஆட்சியை இழந்துடுச்சு. அடுத்த மார்ச் ஆண்டு வந்துன்னா வைர விழாவை அவர்கள் கொண்டாட போகிறார்கள், சந்தேகமே இல்லை. திமுக ஒரு பெரிய கட்சி, கடந்த தேர்தல்களில் 4.2% மேக்ஸிமம் 4% தான் அவங்களுக்கு வந்து. அதெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. பட் இந்த 4% தானே உங்களை ஜெயிக்க வைக்குது. அவ்வளோ தூரம் உங்களுக்கு நீங்கள் காங்கிரஸை வந்து மட்டமாக பார்க்குறீங்கன்னா கைட்டிடுங்களேன். எதுக்கு இவ்வளவு ஆதங்கம்?
காங்கிரஸ்க்கு அந்த கேள்வி பொருந்தும். நான் உங்களை கேட்கறேன், அவங்க தான் சொல்றாங்கல்ல, திமுக கேட்கறேன், அல்லது திமுக சார்பாக பேசுறவங்களை கேட்கறேன். திமுக பெரிய கட்சி, திமுக இல்லாம காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது, சிபிஐ சிபிஎம் விசிக ஜெயிக்க முடியாதுன்றது உண்மை, மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இவங்கெல்லாம் இல்லாம உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா? கூட்டணி இல்லாம யாரால் இன்னைக்கு ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது? இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு வருது. ஜனநாயகம் என்பது என்ன? உங்களுக்கு பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும். நீங்க உனக்கு பூத்து கமிட்டியில் கூட ஆள் இல்லைன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க? கைட்டிடுங்களேன். ஆகவே இந்த பிரச்சனையை காங்கிரஸ் ஹைகமாண்ட் கையாண்ட முறை என்பது தவறு. மாணிக்கம் தாக்கூரும் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னார், அதாவது பிரவீன் சக்கரவர்த்தியோட அந்த 5000 ரூபாய் விஷயம், அதில் என்னங்க தவறு? அது ஒரு ஒப்பீனியனுங்க. மாணிக்கம் தாக்கூர் அந்த தீர்மானத்தில் 2014 தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்கின்றது, அது வேணா எல்லையை தாண்டினதாக இருக்கலாம், டிபேட்டபிள், நான் ஒத்துக்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஸ்கீம் போடுறீங்க, நீங்க அந்த ஸ்கீமால மட்டுமே நீங்க ஜெயிச்சிட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் an opinion. அந்த ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் மேல் நடவடிக்கை எடுக்கணும். அப்ப ராகுல் காந்தியை பேச விடக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்ல கேட்கறாங்கல்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பாஜக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அது எதிர் அரசியலாக புரிந்து கொள்ளப்படும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவரே திமுக உள்ள இல்ல, வெவ்வேறு கட்சிகள் தான். இந்த டிசென்ட் தான் உங்களுக்கு எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியே. இல்ல அது நான் ஒரு முடிச்சிடணும். சரி, அதாவது இந்த 5000 ரூபாய் விஷயத்துல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். நீங்க அதை போடுறதாலேயே ஜெயிச்சிட முடியாதுன்றது ஒரு ஒப்பீனியன். அதுக்காக நீங்க நடவடிக்கை எடுன்னு கேட்பீங்களா? அது என்ன ஜனநாயக பண்பு? இதே தானே ராகுல் காந்திக்கு பிஜேபி பண்ணுது பார்லிமெண்ட்ல. அப்ப எல்லா விஷயத்திலையும் திமுகவோட ஸ்டாண்டை தான் கூட்டணி கட்சியில் இருக்க எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா தனி கட்சி எதுக்கு? திரு செந்தில், மகளிருக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது மட்டும் போதாது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்குன்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தி மூடத்தனம்னு சொன்னது, அதை சொல்வதற்கு கூட அவருக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. என்னன்னா, யாரேனும் ஒருவர் திமுகல இது ஒண்ணு போதுங்க, இதை வச்சு நாங்க ஜெயிச்சிரோம்னு சிஎம் சொன்னாரா? உதயநிதி சொன்னாரா? தங்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை பட்டியலை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, நீங்க நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் இத்தனை போட்டுட்டு இருக்கும்போது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது, நீங்க வெல்லும் தமிழ் பெண்கள்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது, இவ்வளவு சாதனைகளை அடுக்கி இருக்கின்ற பொழுது, நான் இவ்வளவு மருத்துவமனை திறந்தேன், இவ்வளவு கட்டடங்கள் திறந்தேன், இவ்வளவு நூலகம் திறந்தேன், இவ்வளவு கீழடியில் அருங்காட்சியகம் திறந்தேன், இது எல்லாவற்றையும் சொல்லி எனக்கு வாக்குகள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, பாஜக இந்த ஒப்பீனியன் ஏற்படுத்தலாம், அந்த நரேட்டிவ் செட் பண்ணலாம். இந்த அரசு 5 ஆண்டுகளில் ஒண்ணுமே செய்யல, இந்த 5000 நம்பி தான் எலெக்ஷனை சந்திக்க போகிறது என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை நீங்க கோடரி காம்பு போல கூட்டணிக்குள் இருந்து கொண்டு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்வார் என்று சொன்னால், யார் சார் சொன்னா 5000 நம்பி தான் நாங்க ஜெயிக்க போறோம்னு சிஎம் சொன்னாரா? சொல்லாத போது அது மூட நம்பிக்கை என்று சொல்வது உள்நோக்கம், அது பாஜகவின் குரல். ஓகே திரு பிரின், இப்போ வந்தது கிளைமேக்ஸ் தானா, இல்ல இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டங்கள்ல இன்னும் வீரியம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது காங்கிரஸ் ஒரு சீட் அதிகப்படுத்துறதுக்கோ இல்லை ஷேரிங் ஆஃப் பவருக்கோ இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். பட் அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்றுன்ற மாதிரி காங்கிரஸுக்குள்ளே இருவேறு ஒப்பீனியன்கள் இருக்குன்றது தான் இன்னைக்கு அந்த போட்ட தீர்மானத்துலேயும் தெரியுது. ஆதரிச்சும் பேச வேண்டாம், எதிர்த்தும் பேச வேண்டாம். அப்படின்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை ஆதரிச்சும் பேச வேண்டாம், எதிர்த்தும் பேச வேண்டாம். அப்போது எதிர்த்து பேசுகிற மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை ஈவன் காங்கிரஸ் தொண்டர்கள் சில பேரோ அவங்க ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப் திமுகவோட கண்டினியூ பண்ணுன்ற ஒரு குரூப் இருக்குது. அப்போது செல்வ பிறந்தகை போன்றவர்கள்லாம் திமுக கண்டினியூ ஆகணும்னு நினைக்கலாம் வச்சுக்கோங்க. அப்போ 2 விதமாக வேணாம்னு சொல்கிற விஷயத்த இப்போ காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு அதிரடியான ஒரு முடிவு, ஏதாவது ஒரு சாகசம் பண்ணினா கட்சி பிரச்சனைக்கு உள்ளாகும், கட்சி என்ன மாதிரி போகும்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சுக்குள்ளேயே பிளவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அவங்க ஒரு சமரசமான ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இது கூட்டணி இடஒதுக்கீடு, தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுலலாம் ஒரு சிக்கல் வரும். குழு பேசும்போதெல்லாம் சிக்கல் வரும், அது வராதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக தரப்புலேருந்து கார்கே டீம், சோனியா டீம் அவங்க கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசியிருக்காங்க. அதோட விளைவு தான் கேசி வேணுகோபாலுடைய இந்த பேச்சுக்கள், ஏதோ ஒரு சமாதான பேச்சு அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இப்போ தற்சமயம் இது மூடப்படும். ஆனால் இன்னைக்கு மாணிக் தாக்கூர் சொல்றாரு, நான் 17ஆம் தேதி மேலிடத்துல பேசிட்டு இருந்து தான் பேசுறேன்றார், காத்தால பேசியிருக்காரு. அப்புறம் அவரே அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாரு, முதல்வர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டி, தமிழ்நாடு வின் பண்ணணும்னு அந்த என்டாஸ் பண்றாரு, சிஎம்மோட வெர்ஷனை என்டாஸ் பண்றாரு. ஸோ அவருக்கே கூட மேலிடத்துலேருந்து ஏதோ ஒரு அழுத்தம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இது எதுக்காக பண்ணினாங்க, தேவையில்லாம பண்ணினாங்க, குரங்கு பிடிக்க போய் பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா மாறின கதையா போயிடுச்சு ஆக்சுவலா. அது நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்ட